சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாங்கள் மணப்பாறையிலேருந்து வரோம். என் பொண்ணுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது லெஃப்ட் சைடு வாயும் அசையாது, கண் திறந்தே தான் இருக்கும், கண் மூடவே மூடாது. நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண் மூடி இருக்கும், ஒரு கண் திறந்தே தான் இருக்கும். நாங்கள் ஒரு துணியை வச்சு மூடிடுவோம். ஏன்னா பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். இது மாதிரி சூழ்நிலை உண்டானப்போ ஐயா கிட்ட ஜெபம் பண்ணினோம். அப்போ ஐயா எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணார். சரியாயிடும், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். 3 முறை ஜெபிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காண்டி ஐயா கிட்ட 3 முறை நாங்கள் ஜெபிச்சுட்டு போனோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உண்டாகி ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. சரி, கண்ணை மூடு. அவள் என்னிடத்தில் வந்தபொழுது இந்த கண் மூடவில்லை, திறந்து தான் இருந்தது. நான் எம்மையை பிடிச்சி இழுத்து வச்சேன், மறுபடியும் கேட்டன் போன மாதிரி போயிடுச்சு. நல்லா மூடு கண்ணை. Praise the Lord. கர்த்தர் செய்த அற்புதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டாமினிக் அண்ட் மிஸ்ஸஸ் டாமினிக், both of you come. டாமினிக், அந்த அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, மிஸ்ஸஸ் டாமினிக். இட்ஸ் வெரி லக்கி, எவ்ரி டைம் ஷி ஃபோன்ஸ் ஐ அட்டெண்ட் த ஃபோன். என்னை பார்த்தா குடிகார மாதிரி தெரியுதா? குறைஞ்சது 30 வருஷம் குடிச்சிருந்தேன் நான். கருத்தாழமிக்க வசனம்னுவாங்க. என்ன கருத்தாழமிக்கன்னு நான் கேட்பேன். அப்போ நான் வாட்ச் பண்ணுவேன். அப்போ என்ன, நான் ட்ரிங்க்ஸ் எடுத்து 7 மணி ஆனால் குடிப்பேன். ஆனால் அன்றைக்கி ஒரு ஜபத்தை கேட்ட உடனே அன்னிலேருந்து நான் குடிக்கிறதே விட்டுட்டேன். இந்த மாதிரி நான் இல்லை. டெலிஃபோனில் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ணும்போது அவர் கையெல்லாம் நடுங்கிறத பார்த்துருக்கேன். ரொம்ப நடுங்குமோ? வித்ட்ராயல் எஃபெக்ட். சாமா, யூ ஹாவ் டு டி அடிக்ஷனில் யூ ஹாவ் டு டேப்பர் ஆஃப். அவருக்கு ஹெவன்லி டி அடிக்ஷனில் உடனே நின்னதுனால இப்பொழுது அந்த கை துடிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு, நல்லாயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை, எங்கள் டாக்டருக்கு, ஹெவன்லி டாக்டருக்கு மகிமை. மீட்பர் வாழ்கிறார், சேர்ந்து மீட்பர் வாழ்கிறார். Yes, it's wonderful. மீட்பர் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார். Everybody together. I know He rescued my soul. His blood has covered my sin. I believe. My shame is taken away. My pain is healed in His name. I believe. I will rise the banner. Cross my Lord, the top of the grave. My Redeemer lives. Can you sing it? My Redeemer is still alive. My Redeemer lives. Yes, my Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. Amen. My Redeemer. Yes, you are the living God. My Redeemer lives. Yes, my Redeemer lives. மீட்பர் வாழ்கிறார். சொல்லுங்க எல்லாரும், மீட்பர் வாழ்கிறார். அவர் வாழ்கிறார். மீட்பர் வாழ்கிறார். He's still alive. மீட்பர் வாழ்கிறார். ஆத்மாவை மீட்பித்தாரே, பாவங்கள் போக்கினாரே. நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோமா? என் நோய்கள் நீக்கினாரே, என் நிந்தை போக்கினாரே. நம்புவேன்
இயேசுவே ஜெயக்கொடி ஏற்றுவே பாதாளம் வென்றவரே மீட்பர் வாழ்கிறார். கரங்களை உயர்த்தி மீட்பர் சொல்லுவாங்க, மீட்பர் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார். எல்லா கரங்களை அசைத்து ஆரவாரம் செய்து சொல்லுவோமா, மீட்பர் அவர் வாழ்கிறார், தேவன் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார், மீட்பர் வாழ்கிறார். He's still alive, மீட்பர் வாழ்கிறார், ஓ தேவனே மீட்பர் வாழ்கிறார். The topic of today's message is கனிதரா மரத்தின் முடிவு. The end of the tree that doesn't bear fruit. Matthew's Gospel, verse 17, 18, 19 and 20. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். வழக்கமாக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வந்தார் என்றால் மார்த்தாள், மரியாள், லாசருவின் வீட்டில் தங்குவது உண்டு. இந்த தடவை அவர் அப்படி தங்கவில்லை. அவர் வேறொரு இடத்திலே தங்கினார். ஏனென்றால் 12 சீடர்களும் தங்குவதற்கான வசதி மார்த்தாள், மரியாள் வீட்டில் இல்லை. வழக்கமாய் அவர் தங்கும் பொழுது மற்றவர்கள் வெளியே போவார்கள். இது இரவு நேரத்தில் வந்ததினாலே மார்த்தாள், மரியாள் வீட்டில் தங்காமல் இயேசு இன்னொரு வீட்டில் தங்கினார். காலையில் எழுந்திருந்து அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு செல்கிறார். பெத்தானியாவிலிருந்து எருசலேம் செல்வதற்கு தூரம் 5 மைல். போகிற வழியில் அவருக்கு பசி உண்டாயிற்று. கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறார், இலை தழைகள் நிறைந்த பசுமையான ஒரு ஃபிக் ட்ரீ, அத்தி மரம் காணப்படுகிறது. அத்தி மரத்திலே 5 விதமான அத்தி மரங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அத்திப்பழத்தின் பழுக்கின்ற காலம் அல்ல. டிஃப்ரெண்ட் சீசன் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ், பட் திஸ் இஸ் நாட் அ சீசன் ஃபார் த ஃபிக்ஸ். ஆனால் ஏன் இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மரத்திலே குறைந்தது ஆண்டுதோறும் 36 அத்திப்பழங்களிலிருந்து 50 அத்திப்பழங்கள் இருக்கும். இட் இஸ் கால் ப்ரீ சீசனல் ரவுண்ட் த கிளாக் ஃப்ரூட் பேரிங் ஃபிக் ட்ரீ. காலத்திற்கு முன்பே ஆண்டு முழுவதும் கனிதரும் ஒரு அத்தி மரம். 5 வகையான உலகத்தின் அத்தி மரங்களில் இது அப்படிப்பட்ட அத்தி மரம் என்று சொல்லப்பட்டது. அவர் அருகில் போனார். அதிலே கனியை காணோம். சோர்ந்து போய்விட்டார். மாய்மாலம். தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து ஆப்ரேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு நான் மாதிரியை வைத்து போகிறேன் என்று அவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் மாதிரி வைக்க வேண்டுமென்றால் நாமும் தேவகுமாரனாகி ஒன்லி பிகாட்டன் சன்னாக இருக்க வேண்டும். அது இல்லை. ஆகவே அவர் நம்மை போல மனிதனாக, தாகம் உள்ளவராக, களைப்புள்ளவராக, தெய்வீக சக்தியை பயன்படுத்தாமல் பிதா அவருக்கு சொன்னதை எல்லாம் செய்து பிதா அவருக்கு காட்டியதை எல்லாம் பேசின அந்த வல்லமையினால் தான் அற்புதங்களை நிகழ்த்தினாரே தவிர தேவகுமாரனாய் இருந்தும் it was a hypostatic nature in theology. What is hypostatic nature? Hypostatic nature is God-man nature. Jesus did not use the divine power of being the only begotten Son, but he was using the faith that everybody can have. With that faith he was operating, performing the miracles. மரங்களில் கனி புசித்து சாப்பிடலாம் என்பது வேதத்தின் சட்டம். நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. நீங்கள் பறிச்சு பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. பாரிஸ் சாக்லேட் கம்பெனி somebody took me. அவர் சொன்னார்,
எவ்வளோ பலவிதமான சாக்லேட் பார்க்குறீங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, பாக்கெட்டில் போட்டு போயிடாதுங்க அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளோ சாப்பிட்றது? நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை சபித்தார் என்று. when you read the Greek language, the word curse doesn't come. சபித்தார் என்ற சொல் வேதத்தில் வரவே இல்லை. வருத்தத்தோடு இந்த மரம் இனி கனி தராது, பட்டு போய்விடும் என்று வருத்தத்தோடு அவர் சொன்னதை சீடர்கள் அனைவரும் கேட்டார்கள். போனார், எருசலேம் போனார். போயிட்டு திரும்பும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு. என்னைக்கு இயேசு எந்த நேரத்தில் இந்த மரம் பட்டு போகும் என்று சொன்னாரோ அந்த நேரத்திலிருந்து அந்த வேறு செத்தது, தண்டு சாக ஆரம்பித்தது, இலைகள் மரணத்தின் அறிகுறிகளை வெளிப்படுத்தின. 2.5 மணி நேரத்தில் அந்த மரம் பட்டு போச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் இன் ஜெருசலேம் ஃபார் 1.5 hours. 1.5 மணி நேரம் எருசலேமில் இயேசு கிறிஸ்து இருந்தார். திரும்பி வரும்போது சன்செட், சூரியன் மறைஞ்சிருச்சு. அது எந்த மரத்தை அவர் பட்டு போறேன்னு சொன்னார்னு தெரில. எருசலேமில் 1.5 மணி நேரம் இருந்தார். அதனால் அந்த மரம் பட்டு போன மரத்தை பீட்டரில் பார்க்க முடியல. மறுபடியும் திரும்பி வந்துட்டார், தங்கின இடத்துக்கே வந்துட்டார், பெத்தனிக்கு வந்துட்டார். இந்த மரம் மார்த்தாள் மரியாள் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது மரம். அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த நியூஸ் வேகமாக பரவிடும். 2ஆம் நாள் போகும்பொழுது ஒரு கூட்டமே போகுது. இயேசு வந்திருக்கிறார்னு கேட்ட செய்தி கேட்டு மார்த்தாள் மரியாள் ஓடி வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் வேகமாக வந்தாங்க. இயேசுவை அந்த மரத்துக்கு கீழே சந்திச்சாங்க. ஐ saw மார்த்தாள், மரியாள், லாசரஸ், ஜீசஸ், 12 disciples and a small group watching at the tree. கனி தரும் மரம் அது வெட்டு வைக்கப்படும். கோடலியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. தோட்டக்காரன் சொல்கிறான், வெட்ட வந்துட்டாங்க இந்த மரத்தை, கனி தராத மரம், வெட்டி போடும். எஜமான் வெட்டி போட கோடரி கொண்டு வந்துட்டார். ஆனால் தோட்டக்காரன் வேண்டிக்கிறான், ஐயா இந்த 1 வருஷம் விடுங்க ஐயா, நான் கொத்தி எரு போட்டு தண்ணி ஊற்றி என் பிரயாசத்தை கொடுக்கிறேன் ஐயா, கனி கொடுக்கும் ஐயா, கனி கொடுக்காவிட்டால் அடுத்த ஆண்டு வந்து வெட்டி போடுங்கள். எஜமான், அந்த தோட்டக்காரன், சொந்தக்காரன் அந்த கோடரி எடுத்தது இந்த தோட்டக்காரன் கேட்டதுக்கு கோடரி போட்டான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களில் பலருக்கும் சுயநல வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாமல் இருக்கிறவர்களுக்கும் எச்சரிப்பா இந்த செய்தியை சொல்ல சொன்னார். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 21:17-21 பேசேஜ் கனி தரும் மரத்தை பற்றி. அநேக கிறிஸ்தவர்கள் கனி தருவதிலே குறைந்திருக்கிறார்கள். அவர்கள் தன் குடும்பத்துக்குத்தான் கனி தருகிறார்கள். ஆண்டவருக்கு கனி தரும்படி சொல்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சை அடக்கம். இந்த ஆவியின் கனியை உங்கள் வாழ்க்கையில் வரும் நாட்களில் நீங்கள் பயிற்சிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வேதத்தில் 2 எஜமான்களை பற்றி எனக்கு சொன்னார். ஒரு எஜமான் பணம், ஒரு எஜமான் இயேசு கிறிஸ்து. ஒரு செல்வந்தன் வந்தான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் பெரிய செல்வந்தன். அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த கட்டளையை ஃபாலோ பண்ணு, அதை ஃபாலோ பண்ணு. ஐயா சின்ன பிள்ளையிலேருந்தே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஐயா அப்படி சொன்னான். இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பேரில் ஒரு குறை உண்டு, நீ உனக்கு தான் கனி கொடுக்குற. யூ ஆர் அமாசிங் வெல்த், பணத்தின் மேல் பணம் சேகரித்து கொண்டிருக்கிறாய். லுக் 21 first 4 verses. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார்.
அந்த காலத்து ஆலயங்களிலே 13 முதல் 15, 18 காணிக்கப்பட்டி இருக்கும். அந்த காணிக்கப்பட்டி எப்படி இருக்குன்னா இன்வெர்டட் ட்ரம்பட் மாதிரி இருக்குது. இப்படி வந்து இப்படி இருக்கு. போடுறதுக்கு சின்ன வாய், கலெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய இது. இட் இஸ் லைக் அன் இன்வெர்டட் ட்ரம்பட். Some churches have 13 offering boxes. Some churches have 15 offering boxes according to the number of congregation. ஒரு திருச்சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதற்கு பொறுத்த அளவிலே அந்த மாதிரி காணிக்கப்பட்டி வச்சிருக்கும். பொன் குத்து விளக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு இந்த காணிக்கப்பட்டி, பலிபீடத்துக்கு விறகு வாங்குறதுக்கு இந்த காணிக்கப்பட்டி அப்படின்னு அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்தந்த காணிக்கப்பட்டியில் உள்ளதை அந்தந்த பொருளுக்கு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. பணக்காரர்கள் 13 இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சர்ச்சில் 10 காணிக்கப்பட்டி ரிசர்வ்ட் ஃபார் த ரிச் பீப்புள். ஏன்னா அவங்க க்யூவில் நிற்க மாட்டாங்க, சடன் வந்து காணிக்க போட்டு போகணும். The last 2 or sometimes last 1 offering box is reserved for the poor. Lot of poor people will stand in the queue. அந்த விதவையினிடத்தில் நான் பேசினதை உங்களுக்கு அப்படியே சொல்ல விரும்புகிறேன். அம்மா, உங்கள் பேர் என்ன? What is your spelling? Giala. The spelling is GELAYA. அம்மா, உங்கள் வயசு என்ன? 55. என்ன இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தீங்க? எவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க? எங்கள் வீடு 2 மணி நேரம் நடந்து வந்திருக்கேன் என் கோயிலுக்கு. ரொம்ப கஷ்டம். ஏன் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தீங்க? ரொம்ப நாள் கோயிலுக்கு போகல. ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. வீடு பூரா தேடி தேடி பார்த்தேன். நான் கண்டுபிடிச்சேன். நான் சாப்பிடல. கண்டுபிடிச்சது 2 she said lepton. lepton என்பது அந்த காயின். lepton is singular, lepta is plural. LEPTA is plural. 2 lepton. அதுதான் கிடச்சிது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இதுதான் இருக்குப்பா, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, ரொம்ப பட்னியில் அங்கங்கே கிடைக்கிறதான் சாப்பிட்டுருக்கேன், இந்த 2 lepton தான் கிடச்சி பிடிச்சேன். பரவாயில்ல, இதுதான் எனக்கு இருக்குது, இதே எனக்கு போட்டுறேன். எங்கள் காலத்தில் 1 பைசா நாணயம் இருந்தது. வெள்ளையாக இருக்கும், அது சின்ன இந்த விரல் பர்ஸுக்கு சதுரமாக இருக்கும். இது இடையில்லாத ஒரு ஈயத்தினால, ரொம்ப ஒரு தக்க அலுமினியத்தினால் செய்யப்பட்டதுனால அதை போட்டால் தண்ணியில் போட்டால் மிதக்கும். நம்முடைய நாணய மதிப்பின்படி 1 பைசா. நிறைய பேருக்கு பைசா காலத்தில் நீங்கள் வாழலை, உங்களுக்கு தெரியாது 1 பைசானா என்னென்னு. 1 பைசா நீங்கள் காணிக்க போடும்போது இயேசு கிறிஸ்து பார்த்துருந்தார். 10 காணிக்கப்பட்டியில் எல்லாரும் இயேசு பார்க்குறார். ஆனால் இந்த பெண்ணு போட்டோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஹார்ட்லேயே பிளெஸ் பண்ணார். பிதாவே, இவளுக்கு போகிற வழியிலே ஏதாவது ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னார். தட் லேடி கிலாயா 55 years old காணிக்க போட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு யூத குடும்பம், பெரிய தனவந்தர், அவருக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னால் பெரிய லஞ்ச் வச்சுருக்கார். லஞ்ச் வச்சோடனே அழைச்சபடி ஆட்கள் வரல, நிறைய சாப்பாடு தயார் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னா பணக்காரங்க ஏழைகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு புது துணி, அவங்க சைஸுக்கு சரியாக இருக்கிற துணி, பல குவிச்சு போட்டிருப்பாங்க துணி, அதில் அவங்க சைஸுக்கு உள்ள சரியான துணி, கரன்சி கொடுத்துட்டு அனுப்புவாங்க. இந்த அம்மா போயிட்டு இருக்கும்போது கடைசி 2 lepton போட்டு போது, அப்படி போயிட்டு இருக்கும்போது, ஏம்மா அந்த வீட்டில் பெரிய விருந்து, உங்களை கூப்பிட்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்றாங்க, ரோட்டில் பரலாம் கூட்டுவாங்கன்னு எஜமான் சொன்னார், தயவுசெய்து வரீங்களா? வர்றான்ப்பா, சாப்பிடலப்பா, சாப்பாடு கிடைக்குமாப்பா, பசிக்குதுப்பா, வாங்க. She sat there and had a royal meal. வயறு பிடிக்க, வயறு நிறைய, மூக்கு பிடிக்க சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னு ரொம்ப சந்தோஷம். போகிற வழியில், ஏம்மா உங்களுக்கு சரியான சைஸ்க்குள்ள ட்ரெஸ்ஸுங்க இருக்கு, எத்தனை ட்ரெஸ் எடுக்கணும் எடுத்துங்க. சிட் கலெக்டட் ட்ரெஸ். அடுத்த கவுண்டர், எல்லாருக்கும் 250 தினாரி கொடுக்க சொல்லியிருக்காரு எங்கள் பாஸ். கேட்ச் ஹோல்ட் ஆஃப் 250 தினாரிஸ்.
250 தினாரி, நம்முடைய காசுக்கு 2500 ரூபா வாங்கிட்டான். அவளால் சந்தோஷம் பொறுக்க முடியல. 2 லெஃப்டானு போட்டேன்பா எங்கள் அப்பாவுக்கு. அதுதான் எனக்கு உள்ளதெல்லாம். சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னு தசமபாவம் போட்டு ஒன்றும் திருப்பி வரலையே, திருப்பி வர்றதுக்காக போடுறீங்க, இது என்ன ஸ்டாக் மார்க்கெட்டா? கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, காணிக்கை கொடுப்பது சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, God is not a debtor to anyone அப்படின்மா. அப்படின்னா தேவன் யாருக்கும் கடன்பட மாட்டார். கடன்பட மாட்டார் உண்மைதான். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு தப்பான அர்த்தம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை சொல்கிறேன். தேவன் யாருக்கும் கடன்பட மாட்டார். நான் என் ஸ்டாண்டர்ட் படி 1000 ரூபா கொடுத்தா அவர் ஸ்டாண்டர்ட் படி 10,000 ரூபா தருவார். அதனால நான் கொடுக்குறேன். யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? முகத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னு முகத்தை கழுவ மாட்டாங்க. தலையில் எண்ணெய் பூசாமல் அப்படி குறைச்சி விட்டுவாங்க. அப்படி சந்தை கடைக்கு போவோம். சந்தை கடைக்கு போய் அப்படின்வாங்க. என்னையா முகம் இப்படி வாடி போயிருக்குது, தலையெல்லாம் இப்படி சோம் இல்லையா? இல்லைங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் கர்த்தர்கிட்ட, ஜெபம் பண்ணுவேன்னு. அது என்ன நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஜெபம் பண்ணோம் எல்லோரும் பார்ப்பாங்களா? அந்த ஆள் பெரிய ஆளுங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுவாரையா? கடைக்கு ஷாப்பிங் வந்த நேரத்துலையும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் வீட்டில் அவர் ஜெபம் பண்ணதே கிடையாது. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 6. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்தரங்கமாய் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் எவ்வளவு கரிசனை வச்சிருக்காருப்பா. தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தான் தெரியுது அது எப்படின்னு. மேத்யூ 10:30. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. யோசிக்கிறீங்களா? உங்கள் தலையில் முடி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சிலர் கேட்குறாங்க, பாஸ்டர் தலையில் முடி உள்ளது, என்ன தைலம் தேய்க்கலான்னு. மத்தேயு 10:30 தைலம் தேய்ங்க. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசத்தினால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். என் விசுவாசம் உலகளாவ வளர்ந்திருக்கிறது. நான் எது கேட்டாலும் என் ஆண்டவர் எனக்கு தருவார். நம்ம சர்ச்சில் எத்தனையோ பேர் கோல்டு ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க, கேஷ் அள்ளி கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது, பாஸ்டர் இதை அனௌன்ஸ் பண்ணாது. நீயோ தர்மம் செய்யும் பொழுது, மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 1. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. இந்த கை செய்யறத இந்த கை தெரியக்கூடாதான், அப்படி தர்மம் செய்யணுமா? கர்த்தருக்குள்ளான்பானுடைய காணிக்கை கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுங்க. மோன் சொல்லிச்சு கொடுக்காது, பாப்புலாரிட்டிக்காக கொடுக்காது. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நீங்க பேசுற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். God was telling every word that you speak is counted. பெங்களூரில் பெரிய மீட்டிங் டெரிமைஸ் நான் நடத்துகிறேன். பெரிய கிரவுண்டில் பிசாஸ் துரத்துறதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. பிசாஸ் துரத்துங்க, ஒரு பிசாஸ் என்னை தொல்லை பண்ணுது. நான் ரொம்ப அவசரம். ஐ கமாண்ட் த டிமானிக் ஸ்பிரிட் டு கோ டு த சிட்டி லிமிட்ஸ் ஆஃப் பெங்களூர்னு சொல்லிட்டு விட்டேன். பெங்களூர் பட்டணத்து எல்லை கோட்டுக்கே போ. பிசாஸ் போயிடுச்சு. அது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாஸ்டர், பிசாஸ் போயிடுச்சு.
1 மாதம் கழிச்சு, பாஸ்டர் ஞாபகம் இருக்கா அந்த மீட்டிங்கில் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணீங்களே பிசாசு துரத்தி? ஆமாம் ஞாபகம் இருக்குது. என்னாச்சு? பிசாசு பிடிச்சிருச்சு மறுபடியும். எப்படி பிடிச்சிது? நீங்கள் ஜெபம் பண்ணது ஞாபகம் இருக்கா? I cast out the demon to the city limits of Bangalore னு சொன்னீங்க. I crossed the city limits, the demons came and sat on me. உன்னை அதண்ட பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் பிசாசேன்னு சொல்லியிருந்தா நான் போயிருக்கோம். இந்த அம்மா மறுபடியும் இருக்க மாட்டேன். அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன், பேசுகிற வார்த்தை எவ்வளோ கவனமாக பேசணும், பொல்லாத எதையும் சொல்லிடாது. Matthew 15:7-9. ஹிப்போக்ரசி. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்ம உதடு பேசுவதற்கும் இதயம் பேசுவதற்கும் வித்தியாசம் ஆண்டவருக்கு தெரியும். As earthly currency gives you power of purchase, heavenly currency of faith. Ephesians 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த உன்னதங்களில் உள்ள சூப்பர் மார்க்கெட்ல சகலவித ஆசீர்வாதம், ஆல்பா டு ஒமேகா, ஏ டு ஜெட், எவ்ரி பிளெஸிங் இஸ் தேர். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபெய்த் இருக்கோ அவ்வளோ ஃபெய்த்துக்கு தக்க யூ கேன் கெட் வாட் எவர் யூ வாண்ட். I went to the supermarket, got a couple of walls for my heart, a new intestines, new eyeballs. Viswasam is a heavenly currency. அது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதில்ல. You withdraw from the word of God. Faith cometh by hearing, hearing of the word of God. ஆண்டவருடைய வசனத்தை படிக்க 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 ஃபெய்த் கரன்சி உங்கள் மணி பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கர்த்தருக்குள் அன்பார்களே, நம்ம பேர் என்னது? விசுவாசிகள். விசுவாசி சுவாசியாக இருப்பான். வி எடுத்துருங்க. என்னது? விசுவாசத்தில் வி எடுத்தா என்னது? சுவாசம். நீண்ட கால சுவாசம் வேணுமா? விசுவாசம் வேணும். வி எடுத்தாச்சு, சு எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்னது? வாசம். உங்கள் வாழ்க்கை வாசமாக இருக்கும்பா. விசுவாசம் இருந்தால் ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் இருக்காது, சுவாசத்தில் ப்ராப்ளம் இருக்காது. சூ போனாலும் சரி உன் வாழ்க்கை மற்றவனுக்கு வாசமாக இருக்கும். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, மாய்மாலம் இந்த உலகத்தில் இருக்கிறதப்பா. நாங்கள் ரொம்ப பக்தியாக நடிக்கிறோம், ஆனால் எங்கள் ப்ரைவேட் லைஃப் உங்களுக்கு தான் தெரியும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் we will have a transparent life. உங்களை நேசிப்போம். மாய்மால வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து போடுங்க. வசன வசனமாய் ஆண்டவர் இதயத்தில் எழுதியதை சரியாய் பிரசங்கம் பண்ணினேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9195-432-432. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.